விவசாயிகள் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான மையங்கள் உருவாக்க முடியுமா? லேர்னிங் சென்டர்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி மையங்கள் உருவாக்க முடியுமா அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து உழவர் விடியல் பேருந்து, அப்போ வந்து விவசாயிங்க வந்து அவங்க உற்பத்தி பண்ற பொருளை அடுத்த கட்டத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. நம்ம கூட பஸ்ல எல்லாம் பாக்கும்போது பெரிய மூட்டை எடுத்துட்டு வந்தாலே அவங்கள ட்ரீட் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க, வேற மாதிரி ரொம்ப பேடா ட்ரீட் பண்ணுவாங்க. கடைக்குட்டி சிங்கம்ல வந்து கார்த்தி ஒரு சீனே வச்சிருப்பாப்ல அந்த படத்துல. இந்த மாதிரி வந்து அந்த சீட்டை எடுத்துட்டு அதுக்குன்னு விவசாயிகளுக்கும் ஒதுக்கணும்னு. ஸோ அப்போ அதுலயும் சில கஷ்டங்கள் இருக்கு. அப்போ வந்து விவசாயிகளுக்குன்னே தனியா அவங்களோட பொருட்களை சந்தைக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு இப்ப மகளிர் விடியல் பேருந்து அப்படின்னு இருக்கு. அப்ப உழவர் விடியல் பேருந்து அப்படின்றத கொண்டு வந்து அது வெறும் டிரான்ஸ்போர்டேஷன், கொரியர் எல்லா சர்வீஸுமே விவசாயிகளோட பொருட்களை எக்ஸ்க்ளூசிவா டிரான்ஸ்போர்ட் அண்ட் கொரியர் பண்றதுக்கான எல்லா சர்வீசஸுமே பஸ்ல விவசாயம் கொண்டு போனா அதுல கொண்டு போகலாம். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் அதை இயக்கட்டும். காலையில ஈவினிங் மட்டும் தான் தேவை இருக்கும். பஸ்ல கொண்டு போனா கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் அந்த லோக்கல் இருக்கிற டவுனோ சிட்டி கிட்ட இருந்து என்ன சொல்றது கொரியர் சர்வீஸாகவும் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா இது ஒரு விவசாயிகளுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள். அப்போ வந்து பெண் விவசாயிகளுக்கு ரெகக்னிஷன் கொடுக்கணும். அப்ப இப்ப கிசான் கிரெடிட் கார்டுன்னு விவசாயிகளுக்கு கிட்ட இருக்கும் எல்லா விவசாயிகளுக்கும். அப்போ அதுல பெண்கள் பேரை இணைக்கணும். அப்போ வந்து கிரெடிட் ஆக்சஸ் அவங்களுக்கு கிடைக்கும். நிலமற்ற விவசாயிகளையும் இணைக்கணும். அப்போ இப்ப எப்படி இருக்குன்னா நிலமுறுக்க விவசாயிங்க நிறைய இடத்துல நிலம் இருக்கும், அவங்க குத்தகை கொடுத்துருப்பாங்க. எல்லா ஸ்கீம்ஸ் எல்லா சப்போர்ட்டுமே அந்த நிலமுறுக்க விவசாயிகளுக்கு தான் போய் சேரும். அப்போ நிலமற்று விவசாயம் பண்ணிருப்பாங்க, குத்தகைக்கு விவசாயம் பண்றவங்க, அவங்களுக்குலாம் வந்து இந்த பெனிஃபிட்ஸ் போய் சேராது. அப்போ அவங்களே ஃபார்மரை ரெக்கக்னைஸ் பண்ணோம்னா அந்த பெனிஃபிட்ஸ்லாம் போய் சேரும். ஸோ அது சார்ந்து எடுத்துட்டு போறது. அதுக்கப்புறம் ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட் ஒரு பெரிய விஷயமா வருது, அதை ரிசால்வ் பண்றதுக்கான வேலைகள் எடுத்துட்டு போறது. லேபர் பத்தி அது இன்னும் நம்ம தீர்க்கமா இன்னும் நிறைய பேச வேண்டிய ஒரு டாபிக். அதை பத்தியே ஒரு டாபிக் நம்ம ஒரு நாள் வைக்கலாம். அக்ரிகல்ச்சர் லேபருக்கான டைனமிக்ஸ்ன்றது வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு டைனமிக்ஸ். பட் ஆனா அது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது இப்போ. அப்ப அதை சால்வ் பண்றதுக்கு சின்ன சின்ன கருவிகள் விவசாயிகளுக்கு உருவாக்கி தர முடியுமா? அப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்குன்னா அதை இன்னும் எப்படி ஸ்ட்ரீம்லைன்டா எடுத்துட்டு போக முடியும்? ஸோ இந்த மாதிரியான பல கோரிக்கைகளை அம்சங்கள் இது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு எடுத்துட்டு போக வேண்டிய தேவை இருக்கு. இயற்கை விவசாயத்தை அது சார்ந்து வேலைகள் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இந்த மாதிரி